பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு கிராமணி மக்கள் வாழ்வுரிமை நலச்சங்கத்துடைய தலைவர் ஜிபி பச்சையப்பன் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். 2 நாளைக்கு முன்பு ஆலங்குளம் மருதம்புத்தூரில் பனைத்தொழிலாளியை ஒரு காட்டுமிராண்டி, அப்படிதான் சொல்லணும், அவரை எஸ்கே ராஜா என்பவர் அவர் காலிலே துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். அதன் விளைவாக இன்று ஆலங்குளம் மிகவும் ஒரு பரபரப்பாக ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. அந்த மனிதனுடைய பெற்றோர்கள், அந்த ஊர் பொதுமக்கள், சமுதாய மக்களும் திரண்டு அங்கே இருக்கிற கோயிலிலே இன்று வரை இப்பொழுது கூட அங்கே அமர்ந்து அவங்க ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மணிகண்டனுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும். அந்த காவல்துறை அரக்கன் உடனடியாக அவனை பணி இடைநீக்கம் செய்யாமல் உடனடியாக அவரை வேலையில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்கள் இன்று அங்கே அமர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் காவல்துறை அவர் மீது ஒரு 4 வழக்கு பதிவு செய்திருக்கிறதாக சொல்கிறார்கள். இருந்தாலும் அவரை பணியிடை நீக்கம் என்பதை விட்டுவிட்டு வேலையில் இருந்து அவரை நிரந்தரமாக நீக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையும் இருக்கிறது. அது பற்றி இன்று பச்சையப்பன் அவருடைய கேட்போம், வாருங்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். அதான் இப்ப நான் சொன்னதுதான், உங்களுக்கு தெரியும், 2 நாளா ஆலங்குளம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த நடந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம். இது எஸ்கே ராஜா பாத்தீங்கன்னா தன்னை சிங்கம் சூர்யா நடிகர் போல அவரே பாவித்துக் கொள்கிறார். அவரோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் யூனிஃபார்ம்ல தான் அவர் ஸ்டேட்டஸ் போடுவாரு. அது மாதிரி இதையும் ஏதாவது ஒரு பேர் எடுக்கணும். அவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்றாரு, இந்த துப்பாக்கி சூடு என்ன சொல்றாருன்னா, தற்காப்புக்காக நான் சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர் இவரை பெரும்பால தாக்கப்பட்டதாலும் அதனால் தற்காப்புக்காக ஒரு காலை சுட்டிருக்காரு அப்படின்னு தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். சரி, ஓகே. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ பேசியிருக்காரு. அந்த ஆடியோ நம்ம கேட்போம். நீங்க அதை பெரியவங்க புதியவங்க ஆனா ஒருத்தர் வர மாட்டீங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நேர்ல வரும் துப்பாக்கி வச்சிருக்கீங்களா? துப்பாக்கி எடுத்துக்கிட்டே சத்தியமா எடுக்கிறேன். துப்பாக்கி என்னைக்கு போகும்போது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதை பத்தி பேசலாம்னா நீ இல்ல எவன் கூப்பிட்டாலும் சரி எத்திக்கிறாங்க தனியா வர்றதுக்கு ரெடி. நான் யாரும் வருவேன், எஸ்ஐயா வர மாட்டேன், எனக்கு பின்னாடி தமிழ்நாடு போலீஸ் சொல்லிட்டு வர மாட்டேன், தனியா வரேன். தமிழ்நாட்டுல எந்த ஆம்பளை ரவுடிக்காவது நெஞ்சில போறா இருந்தா ரவுடிகளை அசால்ட்டாக. ஓஹோ, இது எப்போ ஆடியோ? இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆடியோ. பழைய ஆடியோ. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் சிங்களா பாப்பேன், எனக்கு துப்பாக்கியே தேவையில்லை, காவல் அதிகாரியாவும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன்னா, நீ ரவுடிங்களுக்கே அப்படி சவால் விட்டு பேசுன நீங்க எதுக்கு துப்பாக்கியை பயன்படுத்துனீங்க? அது ஒரு தொழிலாளி, பனை தொழிலாளியை துப்பாக்கியால் காலில் சுட்டுப்படி எதுக்கு? நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு தவறே செஞ்சிருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை என்ன பண்ணணும் அதை தான் பண்ணிருக்கணும். நீங்க காலில் சொல்றது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்து அப்படிங்கிறது எங்களுக்கு கேள்வி. இதுக்கு தமிழக அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இது விழுப்புரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், தமிழ்நாட்டுல ஒரு சில மாவட்டம், தூத்துக்குடியில இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல பனை மரங்கள் அதிகமாக காணப்படும் இடத்துல பனை தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆந்திராவில கல் இருப்பதற்கு அனுமதி இருக்கு, புதுச்சேரியிலையும் அனுமதி இருக்கு, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல. ஏன்னா இங்க மது ஆலைகள் அதிகமாக இருக்கும். இதை நம்ம எடுத்துட்டு வந்தாக்கா பிசினஸ் உட்கார்ந்துருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தடை நீக்க கோரி பல பேர் மனு கொடுத்திருந்தாலும் அதை தடையை நீக்கிறதுக்காக நீங்க என்ன யோசனை வரீங்கன்னா, தடை நீக்கிட்டாங்கன்னா எல்லாரும் இறக்க ஆரம்பிச்சிருவாங்க, அது தப்பா ஏதாவது ஒரு கலப்படம் ஆயிடும், மக்களுக்கு ஏதாவது தீங்காயிடும் அப்படிங்கிறது அவங்க யோசிக்கலாம். ரைட்டு. நான் என்ன சொல்றேன்னா, இது மெயின் ஏரியா டார்கெட் பண்ணணும். சென்னைக்கு அருகில் என்ன இருக்கு? திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கு, விழுப்புரம், இந்த சரௌண்டிங்ல கல் விற்பனைக்கு கொள்முதல், அரசே கொள்முதல், ஒயின் ஷாப் மாதிரி நீங்க ஆரம்பிக்கணும். அதாவது மது விற்பனை வாசல்ல போட்டிருப்பாங்க, மது பழக்கம் உடல் நலத்துக்கு கெடுக்க, உடல் நலத்துக்கு கேடு. அதனால இது உடல் நலத்துக்கு சத்தான பணம், அந்த போர்டை வச்சு நீங்க கொள்முதல் பண்ணலாமே. எத்தனையோ தொழிலாளிகளுக்கான வாழ்வாதாரம் கிடைக்குமே. இதுக்கு தமிழக அரசு, அதாவது இன்னும் 20 நாட்கள்ல யார் முதலமைச்சர் என்றது தெரிய வந்துவிடும். யார் முதலமைச்சர் ஆனாலும் முதல்ல இந்த
பனை தொழிலாளிகளுக்கான வாழ்வாதாரத்தை மீட்டு தர வேண்டும் என்பது எங்கள் கிராமணி மக்கள் வாழ்வுரிமை நல சங்கத்தின் ஒரு கோரிக்கையா வைக்கிறோம் அப்படிங்கிறது தான். இல்ல துப்பாக்கியால சுட்டிருக்காரு, அவர் வந்து ஏதோ தவறு செஞ்சிருக்கேன்னு சொன்ன மாதிரி தவறே செஞ்சிருந்தா கூட அவர் ஓடலையே, முன்னாடி தானே நிக்கிறாரு. அதான் நீங்க ஃபைட் பண்ணிடலாமே, துரத்திட்டு ஓடாது. கஞ்சா கடத்தினாரா, சரிங்களா, சாராயம் கடத்தினாரா, இல்ல எடுத்துட்டு போனாரு, இதை எடுத்துட்டு, அதாவது அவர் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல எத்தனையோ குற்ற சம்பவங்கள் நடக்கிறது, அவங்க யாராவது சுட்டு பிடிக்க முடியுமா? ஆலங்குளம் சுத்தி கல்குவாரிகள் இருக்கு, முறைகேடா கல்குவாரி நடத்துறாங்க, அந்த மாதிரி ஏதாவது சுட்டு பிடிக்க முடியுமா? ஆற்று மணல் கொள்ளை அடிக்கிறாங்க, அவங்கள சுட்டு பிடிக்க முடியுமா? செயின் பறிக்கிறான் வழிபறி, அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அவன் தப்பிச்சு ஓடுறான், சுட்டு பிடிக்க முடியுமா சார்? இதெல்லாம் கஞ்சா விக்கிறாங்க சார், அவங்க சுட்டு பிடிங்க. இதெல்லாம் வந்து தமிழக அரசு மக்களே வந்து இசக்கி ராஜா ஒரிஜினல் சிங்கம் சூர்யா அப்படின்வாங்க. ஏன்னா உண்மையிலேயே அவர் பாவித்துக் கொள்வது அதுதான். ஒரு அப்பாவி ஒரு விவசாய போட்டு நீங்க துப்பாக்கியில சுட்டுட்டு நீங்க ஒரு பேர் எடுக்கலாம் நீங்க நினைச்சீங்க, தமிழ்நாட்டு மக்களே உங்க பக்கம் திரும்பியாச்சு. இதுக்கு நிரந்தர தீர்வு வேணும் சார். இது மாதிரி காவல்துறை நல்ல அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க, உயர் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு அதிகாரிகளால காவல்துறைக்கு அவப்பேறு ஏற்படுகிறது. இதுக்கு வந்து கண்டிப்பா தமிழக அரசு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளதாக சொல்றாங்க, என்ன செக்ஷன்ல போட்டிருக்காங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரிய வரல. சோ அவர் மீது கொலை முயற்சி வழக்கு கண்டிப்பா பதியப்பட்டு அவரை நிரந்தரமா பணியை விட்டு தூக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதாவது இப்ப அவர் ஆலங்குளத்துல உதவி ஆய்வாளரா இருக்கிறாரு. அந்த ஆலங்குளம் அவர் இருக்கிற அந்த போலீஸ் கண்ட்ரோல்ல பல இடங்கள்ல கஞ்சா வந்து சர்வ சாதாரணமா கிடைக்குது. அது யாரு விக்கிறா, அவன் வீடுங்க எல்லாமே காவல் நிலையத்துக்கு கண்டிப்பா தெரியும். எஸ்கே ராஜாவுக்கு தெரியும். சரியான ஆம்பளையா இருந்தால் அவர் அந்த கஞ்சா விற்கிறவனை வீட்டுக்கு போய் இவனை தூங்குறவனை தட்டி எழுப்பி வந்து நீ எங்கடா கஞ்சா வச்சிருக்க, எங்க பதுக்கி வச்சிருக்க, அவனை கேட்க முடியுமா? அதுதான் அதான் நீ சிங்கம் சூர்யாவா ஆகணும்னு நினைக்கிற, தப்பு இல்ல. நீ நேர்மையான ஆளா இருந்து ஒரு தைரியமான ஒரு போலீஸ்காரனா இருந்தா பரவாயில்ல. ஒண்ணுமில்லாத ஒரு அப்ராணியை பிடிச்சு கொண்டு போய், அதுவும் சரண்டர் இல்ல, அவன் முன்னாடி நிக்கிறான், நீங்க அவனை கேள்வி கேட்கறீங்க, பதில் சொல்றாப்புல, உங்களை அடிச்சுட்டு ஓடுறாங்க, ஓடிச்சுட்டு அடிச்சான்னு சொல்றீங்க, தலையில கம்பு வச்சு அடிச்சாங்கிறீங்க. அது என்ன ஆதாரம் இருக்கு தலையில அடிச்சாருன்னு? நீங்க நினைச்சா என்ன விவரம் கதை பேசலாம். அவங்க அப்படித்தானே இருக்கு இப்ப உங்க சொல்ற கதையெல்லாம். கண்டிப்பா ஆமா உண்மை. அவர் ஓடலையே, முதல்ல ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒரு சந்தேக கேஸ்ல பிடிச்சிட்டு போனீங்கன்னா முதல்ல அவங்ககிட்ட வந்து முதல்ல மரியாதையா பேசணும். அவங்க குடும்பத்தை, அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் வாய்க்கு வந்தபடி நீங்க அந்த அறியா கேட்டீங்க. அதெல்லாம் கேட்டேன். அந்த அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அந்த அவர் வந்து பேசினது, அவருக்கு பதிலுக்கு அவர் எல்லாத்தையும் அவங்க சொல்றாரு, அந்த பெரியவர் சொல்றாரு. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க உரிய விசாரணை நடத்தி அது என்ன தப்பு பண்ணிக்க நீ ப்ரூவ் பண்ணணும். நீ அதுக்கு முன்னாடி வந்து அவர் தப்பிச்சு ஓடினதா, அவர் வந்து அது உங்களை தாக்குனதாவோ, நீங்க வந்து காலில் சுட்டுதாவோ, அவர் என்ன நினைச்சிட்டு இருப்பாருன்னா, ஒருத்தனை காலில் சுட்டுட்டா பனை மரம் ஏறுபவர்கள் கல் இறக்குமதி இந்த மாதிரி மரத்துல ஏற மாட்டாங்கன்ற ஒரு பானை கட்ட மாட்டாங்கிற ஒரு நினைப்பு அவருக்கு. இன்னும் அதிகமாக இசக்கி ராஜாவால் தமிழ்நாடு மக்கள் முழித்துக் கொண்டு விட்டார்கள். இனி கல்லுக்கு நிரந்தர தீர்வு கண்டிப்பாக தமிழக அரசு அறிவித்திட வேண்டும். இல்லை என்றால் ஆங்காங்கே போராட்டங்கள் கண்டிப்பாக தீவிரமடையும். ஏன்னா இது வந்து இசக்கி ராஜாவே துவங்கி வச்சுட்டாரு. இது ஏன்னா நிறைய தடவை பல சங்கங்கள், பல அமைப்புகள், பல கட்சிகள் கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. இசக்கி ராஜாவால் வரும் நினைக்கிறேன். ஏன்னா இசக்கி ராஜா தான் துப்பாக்கியை காமிச்சு வச்சிருக்கிறாரு பனை தொழிலாளர்கள் மீது. கண்டிப்பாக இது நடவடிக்கை எடுக்க வேண்டும். உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவரை சிறையில் அடைக்க வேண்டும். அவரை நிரந்தரமான, மறுபடியும் மீண்டும் சொல்கிறேன், பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா அங்க வந்து இவரு ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், பனைத்தொழிலாளர் அவங்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். இது இந்த பிரச்சனையினால இன்னைக்கு வந்து ஆலங்குளத்துல வந்து ஒரு ஜாதிய மோதல் ஏற்படக்கூடிய ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவிட்டு இருக்க. ஜாதிய மோதல், அவரும் வந்து ஜாதியை பத்தி ஒரு தவறான ஒரு சித்தரிப்பு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல நம்ம எல்லாம் பின்னி பிணைஞ்சு அனைத்து சமுதாயத்தினரிடம் ஒன்றுபட்டுதான் பழகி கொண்டிருக்கிறோம். நாமளும் ஒரு சங்கம் வச்சிருக்கிறோம்னா எல்லாரும் ஒரு அமைப்புக்கு ஒரு அமைப்பு இருக்கு, சங்கம் இருக்கு. அதையெல்லாம் வந்து அந்தந்த தேவைகளுக்காக அந்தந்த ஒரு நிலைக்காக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா பழக்க வழக்கங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அன்பு சகோதரர்கள் தான் பழகிட்டு இருக்கோம். ஆனா இசக்கி ராஜா அவர்கள் பேசிய பேச்சு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருவருத்தக்க ஒரு சமுதாயத்தை ஜாதி அடிப்படையில அந்த பெரியவர் சொல்றாரு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப இது வன்மை கண்டிக்கிறேன் சார். அவங்க அம்மா எவ்வளவு கதறாங்க, இனிய போய் இந்த வார்த்தையை சொல்றானே, நான் அப்படியா, நாங்க அப்படிப்பட்டவங்களான்னு மாறல அடிச்சு அவங்க அழுகுறாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு.
இல்ல இப்போ அவரு கால்ல சுட்டுறதுக்கு என்ன காரணத்தின் அடிப்படையில இதுக்கு வந்து ஏதாவது ஒரு 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 காரணம் இருக்கும்ல சார். ஏதாச்சும் அவர் ஒரு குற்ற பின்னணியில இருக்கிறவரு, அவர் ஏதாவது ஒரு தவறு பண்ணவரு, யாராவது இருந்தானா கூட பரவாயில்ல. அவர் ஒரு விவசாயி, அவருடைய பாத்தீங்கன்னா கோட் ஷூட்ல ஒரு பிசினஸ் பண்ற ஒரு மாதிரி தான் தெரியுது. சோ அப்ப அவரை வந்து நீங்க ஷூட் பண்றீங்கன்னா எதற்காக இது ஷூட்டிங் ஆகும்? யார் உங்களுக்கு உத்தரவு பிறப்பித்த அதிகாரிகள் யார்? அதிகாரிகள் யாராவது சொன்னாங்களா நீங்க போய் ஷூட் பண்ணுங்க, ஒருத்தனை சுட்டாக்கா யார வந்து கல்லு மரம் ஏற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யாரோ உத்தரவு பிறப்பித்தாங்களா? உங்களுக்கு எந்த அடிப்படையில நீங்க ஷூட்டிங் பண்ணுங்க? தற்காப்புக்காக அவரை கொலகாரரா கத்தி வச்சு உன்னை மிரட்டினாரு, அதனால நான் சுட்டேன், எங்க காட்டுங்க, என்ன ஆதாரம் இருக்கு, எந்த ஒரு வீடியோ இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், ஒரு இடத்துக்கு போகும்போது கூட ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாங்க, ஒரு வீடியோ ஆதாரம். இங்க சென்னையில கூட வண்டி மடக்கும் போது கூட பாத்தீங்கன்னா வீடியோ ஆதாரத்தோட தான் பேசுறாங்க. சோ இப்ப அது மாதிரி ஏதாவது வீடியோ ஆதாரம் இருக்கா? என்ன இருக்கு? கூட 2 பேர் போயிருக்காங்களா? ஒருத்தர் வீடியோ எடுக்க சொல்லுங்க, என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ஒண்ணு கிடையாது. அதனால இதுக்கு வந்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது எனது கோரிக்கை. இப்ப தமிழ்நாட்டுல வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை பொறுத்த வந்து அவங்க ஜாதியை சொல்லி திட்டாங்கன்னா அவங்க மேல உடனே பிசிஆர் கேஸ் போடுறாங்க. கரெக்ட். அப்போ இப்ப நியாயமா பார்த்தா இந்த பனைத்தொழிலாளியுடைய குடும்பத்தையும் அவன் ஜாதியவும் அசிங்கமா தரக்குறைவா பேசியிருக்காரு. இந்த எஸ்ஐகி ராஜா மேல ஏன் பிசிஆர் கேஸ் போடக்கூடாது? இனிமேதான் அததான் சார் எல்லாருடைய தரப்பிலையும் வந்து வலியுறுத்துறது. நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் இருக்கு. சட்டப்படி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். இப்ப வந்து கண் தொடப்புக்காக ஒரு சாம்பிள் இப்ப வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்றதுனால நாங்க கண்டிப்பா விட போறதே கிடையாது. இது சஸ்பெண்ட் கிடையாது, இது நிரந்தரமாக அவர் வேலைக்கு செய்யக்கூடிய தகுதி இல்லை அவருக்கு. இவரால வந்து காவல்துறையினருக்கு அவப்பெயர் ஏற்பட்டு விட்டது தமிழகம் முழுவதும் என்பதை நான் கண்டிப்பா சொல்வேன் இந்த இடத்துல. ஏன்னா எவ்வளவோ அதிகாரிகள் இருக்கிறாங்க, செயல்படுறாங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி பில்டப் விட்டுட்டு இன்ஸ்டால போய் பாட்டு போட்டுக்கிட்டுலாம் இருக்காது. அவங்கவுங்க குடும்பருக்கு அவங்க வேலை பாக்குறாங்க, அதனுடைய கடமையை செய்யறாங்க, போறாங்க. இவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு போடுவார். இவர் வண்டி இறங்குற மாதிரி, போற மாதிரி, புல்லட்ல வரா மாதிரி. முதல்ல டிஜிபி அவர்கள் இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் சீருடைகள் இல்ல இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டிருந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா இதெல்லாம் வந்து கண்டிக்கணும். இதுக்கெல்லாம் வந்து அவங்களே பாவிச்சுக்கிறாங்க, நாம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் தயவு செஞ்சு டிஜிபி ஐயா அவர்கள் உரிய காவலர்களுக்கான இந்த ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். அவர்கள் இன்ஸ்டால வர்றது, அவங்க சீருடைகள்ல செய்யறதெல்லாம் வந்து இது எப்படி ஏத்துக்கிறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் வந்து டிஜிபி ஐயா அவர்கள் உத்தரவிட வேண்டும் என்று இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க, தன்னை ஒரு கதாநாயகனாக நினைத்துக் கொண்டு, அதான் சார் சொல்றேன், சிங்கம் சூரியால நீங்க அவருடைய இன்ஸ்டாகிராம் எடுத்த ரீல்ஸ் எல்லாம் பாருங்களேன். ஆமா, சாமி படத்துல வரா மாதிரி வருவாரு. அவர் அந்த நடுவுல கூட ஒரு ரவுடி கிட்ட பேசும்போது கூட பாப்புலர் ஆச்சு அவருடைய ஆடியோ எல்லாம். நான் நினைச்சேன் பரவாயில்லையே, ரவுடி கிட்ட இவ்வளவு சவால் விடுறாரு, பரவாயில்ல, நல்ல அதிகாரியா வருவார் போல இருக்கு, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அவருக்கு அப்படின்னு நினைச்சேன். கடைசியில அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவி தொழிலாளியை சுடும் போதுதான் அவருடைய குணாதிசயம் தெரிகிறது. எல்லாமே வந்து விளம்பரத்திற்காக தான் இவர் பண்ணியிருக்காரு, இதையும் விளம்பரத்திற்காக தான் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த விளம்பரம் இதற்கு மேற்பட்டு எந்த அதிகாரிகளும் செய்யக்கூடாது. அதற்கு உரிய நடவடிக்கை காவல்துறை எடுக்க வேண்டும். இப்ப சமீபத்துலதான் நம்ம சாத்தான்குளத்துல அந்த 9 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க இல்லையா? அது நடந்து 2 நாள் 3 நாள் ஆவதுக்குள்ளே இவர் வந்து இந்த மாதிரி ஒரு செய்கையை செஞ்சிருக்காரு. இதை வந்து காவல்துறை இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் அவரை வந்து அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பொதுமக்கள் மத்தியில வந்து இன்னைக்கு வந்து அவருக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருக்கு இன்னைக்கு. அதாவது எஸ்ஐகி ராஜா வந்து ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் சமுதாயத்தை நம்ம குறைய சொல்லல. ஆனால் அவங்க சமுதாயத்துக்கு கொடுக்கிற முக்கியம், இவங்க சமுதாயம் அவங்க சமுதாயமும் சகோதரத்துவமும் அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்காங்க. ஆனா இவர் வந்து இவருடைய செய்கை பூரா வந்து ஒரு ஜாதியை வெறிபிடித்த மாதிரில மிருக மாதிரில இவருடைய செயல்பாடுலாம் இருக்குது. கண்டிப்பா சாத்தான் குளத்துல நடந்ததுக்கு நல்ல நீதி கிடைச்சிருக்கு. எல்லாம் அந்த 9 நபர்களுக்கும் மரண தண்டனை அறிவிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் வரவேற்க முடியாது. அதே போல ஆலங்குளத்தில் நடந்த இந்த துப்பாக்கி சூடு சம்பவம், எஸ்ஐகி ராஜா மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நம்ம எல்லா தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, எஸ்ஐகி ராஜாவுக்கு அந்த அதாவது பொதுவாகவே வந்து தமிழகத்துல அங்காங்கே கல் இறக்கிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு உடந்தையாக காவல்துறை இருக்கிறாங்க. காவல்துறைக்கு வந்து இவங்க வந்து மாமூல் கொடுக்குறாங்க, ஒரு வாரத்துக்கு இவ்வளவு, ஒரு மாதத்துக்கு இவ்வளவு மாமூல் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய பார்வையில தான் ஒரு சில இடங்கள்ல, அதாவது எல்லா இடத்துலயும் கல் விற்கல, ஒரு சில இடங்கள்ல மறைமுக. ஒருவேளை நம்ம இப்படி எடுத்துப்போமே, எஸ்ஐகி ராஜாவே பணம் கேட்டிருக்கலாம், அது தராம போயிருக்கலாம், அதனால துப்பாக்கியில சுட்டிருக்கலாம், இதெல்லாம் அப்படிதான் எடுத்துக்கலாம். இப்ப நம்மளுக்கு எல்லாமே தோணுதுல ஒன்னொன்னு ஒரு விஷயம், துப்பாக்கியில சுடுற அளவுக்கு உங்களுக்கு ஏன் அந்த இது வந்தது எதோ நம்ம கேட்கிறோம். சாத்தாங்குளத்துல வந்து ஜெயராஜ் கடையில இருக்கும் போது அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் வந்து ஒரு செல்லு கேட்கிறாரு. ஆமா, அது கண்டிப்பா அது ஒரு கருத்து நிலவுது. அவரு செல்போன் கேட்டாரு, இவரு கொடுக்கல, அடிமட்ட விலைக்கு கேட்கிறாரு. அந்த மாதிரி சில கதிர்கள் சொன்னாங்க. அதே மாதிரிதான் இந்த கேஸ்ல ஒரு மாமூல் கேட்டிருக்கிறோம்,
மாமூல் கொடுக்காம இருந்திருக்கலாம். இதுதான் அதனால அவங்களுக்கு ஒரு இப்படிதான் வாக்குவாதம் ஆயிருக்கும். அதனால ஏற்பட்ட தகராறு தான் இவரே சுட்டிருக்காரு. அதனால உயர் அதிகாரிகள் விரைந்து இந்த இவர் இசக்கி ராஜா மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு அவரை சிறையில் அடைக்க வேண்டும். நிரந்தர பணி நீக்கம், மீண்டும் மீண்டும் கோருகிறேன், நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும். இப்ப இந்த கேள்வி நான் எதுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன்னா, ஏன்னா பனை தொழிலாளர்கள் எல்லா சமுதாயத்திலும் இருக்காங்க, நாடார் சமுதாயத்துல மட்டும் இல்ல. இப்ப நீங்க கிராமி சமுதாயத்தை சேர்ந்தவங்க, காஞ்சிபுரம், மரக்காணம் ஏரியாக்கள் எல்லாம், செங்கல்பட்டு ஏரியா, செங்கல்பட்டு, விழுப்புரம், ராணிப்பேட்டை மெயின் ஏரியா எங்களது. அவங்க கிராமீணர்கள் அவங்க இருக்கிறாங்க. இன்னும் எங்க ஆளுங்க பணம் ஏறிப்பு, நானே மரம் ஏறுவேன். நானே நினைச்சீங்கன்னா நாளைக்கு அரசு கொள்முதல் செய்யச்சு அப்படிங்கிற நாங்களே இந்த வடகவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உண்மையிலே அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. நிறைய தொழில் தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ எங்க ஆட்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சோ அவங்க வாழ்வாதாரம் எங்க சமுதாயத்துல மட்டுமல்ல, எல்லார் சமுதாயத்திலயும் பாத்தீங்கன்னா வெளிமாநில டிஸ்ட்ரிக்ட்லாம் கூட அதர் கம்யூனிட்டில எல்லாம் இருக்கிறாங்க. அதனால இப்ப நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா பொதுவா தொழிலாளிகளாக தான் பார்க்கிறோமே தவிர பிரிவு கிடையாது. எங்க சங்கத்தின் சார்பாக வைக்கிற கோரிக்கையை வைக்கிறோமே தவிர எல்லாரும் ஒண்ணுதான், எல்லா தொழிலாளர்களும் ஒண்ணுதான். அவங்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று நான் இந்த இடத்துல சமர்ப்பிக்கிறேன் தமிழக அரசு. ஏதாவது உங்களுடைய கோரிக்கை மட்டும் இல்ல, தமிழ்நாடு அரசினுடைய மக்களுடைய சேர்த்து எல்லாருமே தான் வைக்கிறாங்க. இப்போ ஐயா கூட என்ஆர்டி ஐயா கூட நிறைய இடத்துல கூட நிறைய கோரிக்கை தமிழக அரசுக்கு வச்சிருக்காங்க, அதை நிறைய பண்ணிருக்காங்க. நேற்று கூட டிஜிபி ஆபீஸுக்கு போய் இசக்கி ராஜா பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. சோ அவரும் போராடிக்கிட்டு தான் இருக்காரு. அது மாதிரி நிறைய கட்சி அமைப்புகள், சங்கங்கள், இயக்கங்கள் அதெல்லாம் நம்ம அங்கங்க கண்டனத்தை தெரிவிக்கிறத நம்ம சமூக வலைதளங்கள்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா இதுக்கு ஒரு நிச்சய தீர்வு உண்டாகும் என்பது எனக்கு தெரிகிறது. சரி, ரொம்ப நன்றிண்ணே. நன்றிங்க.